ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சில்லி புரோட்டா தான் எப்படி செய்வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 1 சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சமாக, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் காரத்துக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது க்ரீன் சில்லி சாஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வதக்கிக்கோங்க. வதங்கினது இப்போ புரோட்டா சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உப்பு போடணும் தேவையில்லை, அந்த சாஸ்லேயே நமக்கு உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக போட்டால் போதும் உப்பு. புரோட்டா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான சில்லி புரோட்டா. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.